பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வாயிலாக எந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம் என்று சொன்னால், அண்மையிலே சென்னையிலே உயர்நீதிமன்ற வழக்குரைஞர்கள் நடத்திய ஒரு ஆர்ப்பாட்டத்திலே பங்கெடுத்துவிட்டு அந்த ஆர்ப்பாட்டத்தை ஆதரித்து பேசிவிட்டு திரும்பிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் என்று சொன்னாலும் நாம் அவரை தலைவர் என்றே சொல்லுவோம், அன்பு தம்பி தொல் திருமாவளவன் அவருடைய மகிழுந்திலே முன்னால் சென்ற 2 சக்கர வாகனம் ஒன்று, தொல் திருமாவளவன் அவர்கள் மகிழுந்து அந்த 2 சக்கர வாகனத்தில் மோதியதா அல்லது வேண்டுமென்றே அந்த 2 சக்கர வாகனத்தை ஓட்டி சென்ற வழக்குரைஞர் நின்று கொண்டு பம்பு இழுத்தாரா என்பதெல்லாம் இன்றைக்கு பேசு பொருளாக இருக்கிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே வெளியிடப்படுகிற காணொளிகள், பொதுவாக அங்கு இருந்து செல்பேசியில எடுத்த காணொளிகள் எல்லாவற்றையும் நாம் பார்த்தால் அதன் ஊடாக இது தொடர்பாக நம்முடைய அன்பு தம்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு தொல் திருமாவளவன் அவரே இது தொடர்பாக ஒரு காணொளியை வெளியிட்டிருக்கிறார், பேசி சில செய்திகளை சொல்லுகிறார். ஆனால் நடுநிலையாக இதிலிருந்து நாம் பார்த்தோமேனால், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர், 2வது முறையாக ஒரு பெரிய இயக்கத்தின் தலைவர், நாடறிந்த என்று சொல்வதை விட உலகறிந்த ஒரு தலைவர், அந்த 2 சக்கர வாகன ஓட்டியே வழக்குரைஞர் என்று சொல்கிறார்கள், அவரே கூட வேண்டுமென்று இவருடைய அந்த பயணத்திற்கு இடையூறாக இருந்தார் அல்லது எதிர்பாரா விதமாக இப்படி ஒரு நிகழ்வு ஏற்பட்டு விட்டது என்று எடுத்துக்கொண்டால் கூட, மகிழுந்திலே தொல் திருமாவளவன் அமர்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே அவருக்கு பாதுகாப்பு காவல்துறையெல்லாம் வருகிறது. காவல் உதவி ஆய்வாளரோ தெரியல, ஒரு ஓடி வந்து விலக்கு பிடிக்கிறார். தொல் திருமாவளவனுடைய தன்னுடைய பேச்சிலே காணொலியிலே எங்கள் தோழர்கள் கையை ஓங்குகிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார். ஓங்குறது மட்டுமல்ல, அடியே விழுது, தொப்பு தொப்பு தொப்புன்னு போட்டு அடிக்கிறாங்க. அதோடு இல்லாமல் அந்த 2 சக்கர வாகனத்தை பிடிங்கி தள்ளி விடுறாங்க சாலையில. அப்புறம் காவல்துறை போய் அதை எடுக்குது. இதெல்லாம் எந்த வகையில ஒரு நாகரிகமான, இவ்வளவு அறிவியல் வளர்ந்த காலகட்டம், மூளை முடுக்குக்கெல்லாம் படப்பிடிப்பு கருவிகள் வைத்திருக்கிறார்கள். படுக்கேரை தவிர மற்ற எல்லா இடத்திலையும் படப்பிடிப்பு கருவிகள் வைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு பொறுப்பு வாய்ந்த தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், நாட்டின் தலைமை அமைச்சர், குடியரசுத் தலைவரை நினைத்தவுடன் சந்திக்கக்கூடிய அந்த தகுதியை பெற்ற மாண்புமிகு தொல் திருமாவளவன் உடனடியாக இறங்கி, எது எப்படி இருந்தாலும் அந்த வாகன ஓட்டி, அந்த வழக்குரைஞர் 2 சக்கர வாகனத்தில் சென்றவர், அவர் தமிழர் தானே, அவரை ஏன் சாதியால் நாம் பார்க்க வேண்டும்? அவர் மீதே தவறு இருந்தால் கூட தொல் திருமாவளவன் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், அவரை மன்னித்து இவரே கீழே இறங்கி ஓரமாக அவரை ஓரங்கட்டி விட்டு இவருடைய வாகனத்தை எடுத்து சென்றிருக்க வேண்டும். மாறாக அவரை அடிக்கிறார்கள், அவர் வாகனத்தை பிடித்து தள்ளி கீழே சாலையிலே போடுகிறார்கள். அவர் அடி தாங்க முடியாமல் நீதிமன்றத்துக்குள்ளே ஓடுகிறார், விரட்டி விரட்டி சென்று அடிக்கிறார்கள். இது நாகரிகமா? இதுதான் அரசியல் பண்பா? இதைத்தான் நாம் வளர்க்க இருக்கிறோமா? தொல் திருமாவளவன் அவரை சிந்திக்க வேண்டும், விடை சொல்ல வேண்டும். நாடு முழுவதும் பேசப்படுகிறது, எல்லா வீட்டுகளுக்குள்ளும் இந்த காணொலி நுழைகிறது. என்ன நியாயம் கற்பிக்க முடியும் சொல்லுங்க? ஒரு தலைவருக்கு இது அழகல்ல. தன் கண் முன்னால் சட்டவிரோதமாக எந்த செயலும் செய்யக்கூடாது. உங்களுக்கு பின்னாலே காவல்துறை இருக்கு, உங்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய அந்த பொறுப்பு அவர்களுக்கு உண்டு. அப்படியே அத்துமீறி அந்த வழக்குரைஞர் 2 சக்கர வாகனத்து உரிமையாளர் அத்துமீறி நடந்து கொண்டால் கூட சட்டப்படி அவர் மீது புகார் கொடுக்கலாம் காவல்துறையில். அந்த காவல்துறை மூலமாகவே தொடர்புடைய காவல் நிலையத்தில் புகார் செய்து அவரை அழைத்து விசாரிக்கலாம். அதை விட்டுவிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி மீது யாரோ ஒருவன் செருப்பை வீசிவிட்டான், நீதித்துறையை அவமானப்படுத்தி விட்டான், இதை ஜனநாயகத்துக்கு பெரிய இழுக்கு, அதற்கு எதிராக போராடுகிறோம் என்று அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு உரையாற்றிவிட்டு இப்படி ஒரு தவறான, உங்கள் மதிப்பை குறைக்கக்கூடிய, உரிமையோடு சொல்கிறோம், உங்களை விமர்சிக்க வேண்டும் என்கின்ற நோக்கம் இல்லை. உங்களை விமர்சிப்பதற்கு, திறனாய்வு செய்வதற்கு ஏராளமான பொருள்கள் உண்டு, நடவடிக்கைகள் உண்டு, காட்சிகள் உண்டு. ஆனால் பெரும்பாலும் உங்களை தொடுவதில்லை.
ஏன் என்று சொன்னால், நீங்கள் தலைவராக இருக்கிறவர்கள் உங்களுக்கு முன்னால் ஒரு வன் செயல் நடைபெறுகிறது, ஒரு சட்டவிரோத செயல் நடைபெறுகிறது, உடனடியாக அந்த இடத்துல ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். நம்முடைய ஐயா பழனி நெடுமாறன் நானும் 1991ஆம் ஆண்டு ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பிறகு மதுரையிலிருந்து திருநெல்வேலி இறங்கணும் பேருந்துல. திருநெல்வேலியிலிருந்து எங்க ஊர் சிறுவைகுண்டத்துக்கு பேருந்துல போய் கொண்டிருக்கிறோம். அந்த நடத்துனர் ஒரே ஒரு சிறு உதாரணம், நிறைய உதாரணங்கள் இருக்கு. அந்த நடத்துனர் எங்களுக்கு ஒரு 7-8 ரூபாய் சில்லறை தர வேண்டும் பயணச்சீட்டுக்கு போக மீதி. அவர் கொடுக்கவில்லை. 2 முறை கேட்டேன், தருகிறேன் என்றார். 3வது முறை கேட்டேன், அவர் என்கிட்ட சண்டைக்கு வருவது போல வந்துட்டார். அந்த பேருந்து நடத்தினார். ஐயா பல நெடுமாறம் பக்கத்தில் இருந்தவர் உடனடியாக என் கையை பிடித்து என்னை அமைதிப்படுத்தி, சில்லறை கேட்காதீர்கள், தேவையற்ற சர்ச்சைகள் உருவாக்கும், பேருந்தை விட்டு கீழே இறங்குறவர் அமைதியா இருங்க, பேருந்து போன பிறகு நான் சொல்லுகிறேன்னார். அதே மாதிரி கடைசி வரைக்கும் சில்லையை கேட்டு அவர் தரவும் இல்லை, கொண்டுகிட்டு போயிட்டார். அப்புறம் இறங்கின பிறகு தான் சொன்னார், 7 ரூபாய்க்காக ஒரு அரசு ஊழியரிடம், நம்மை போன்ற ஒரு தமிழனிடம் நாம் சண்டைக்கு நிற்கலாமா? அவருக்கு அறிவு இல்லை, நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு இல்லை. ஆனால் இந்த இரண்டுமே நமக்கு இருக்கு. நாம் அவரோடு இந்த 7 ரூபாய்க்காக மோதினால் அவருக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு என்று எனக்கு அறிவுரை சொன்னார். ஒரு சிறு சர்ச்சை, அது மாதிரி நிறைய ஐயா பல நெடுமாறனோடு பயணிக்கிற பொழுது, பெருந்தலைவர் காமராஜரோடு பயணிக்கிற அந்த உணர்வெல்லாம் எங்களுக்கு வரக்கூடிய நிலையெல்லாம் இருந்தது. அந்த அளவுக்கு எந்த இடத்திலையும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் பொதுமக்களோடு சர்ச்சைகளுக்கு உள்ளாகக்கூடாது, தேவையற்ற விவாதங்களில் உள்ளே நுழையக்கூடாது. குறைவாக உங்களை மதிப்பீடு செய்து நேருக்கு நேர் பேசினாலும் அதை கண்டும் காணாது போல் கடந்து சென்று விட வேண்டும். குடி செய்வாருக்கு இல்லை பருவம், மடி செய்து மானம் கருதுக்கெடும். நம்முடைய பாட்டனார் அதைத்தானே நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார் திருவள்ளுவர். பொது வாழ்க்கையில் வந்துவிட்டால் நீ ஏளனப்படுத்தப்படுவாய், அவமானப்படுத்தப்படுவாய், இழிவுபடுத்தப்படுவாய், அதை பற்றி கவலைப்படாதே, உன்னுடைய தொண்டு பணியை தொடர்ந்து செய். விவேகானந்தர் சொன்னதாக சொல்லுவாங்க, முதலில் ஒரு நற்செயலை செய்கிற பொழுது இழிவுபடுத்தப்படுவாய், அதை கடந்து நீ எழுந்து நின்றால் ஏளனப்படுத்தப்படுவாய், அதையும் கடந்து எழுந்து நின்றால் எதிர்க்கப்படுவாய், அதில் உறுதியாக நின்று நீ வாகை சூடக்கூடிய நிலை வந்தால் உன்னை ஏற்றுக்கொள்வார் என்று விவேகானந்தர் சொன்னார் என்று நாம படிக்கிறோம். எனவே அன்பு தம்பி ஆற்றல் மறவர், மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இது போன்ற செயல்களில் முழு கவனம் செலுத்தி நீங்கள் பயணிக்கிற பாதையில், நீங்கள் பங்கெடுக்கிற நிகழ்ச்சிகளில், பொது நிகழ்ச்சிகளில் சிறு அளவுக்கு கூட நம்ம கட்சிக்கு அப்பாற்பட்டிருக்கக்கூடிய பொதுமக்களோடு, அவர் தனி நபராக கூட இருக்கலாம், பொதுமக்களோடு மோதுகிற, தேவையற்ற சர்ச்சையை உருவாக்குகிற அந்த இடத்துக்கே போகக்கூடாது. கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் அன்பான வேண்டுகோளை நம்முடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர், அண்மையிலே மருத்துவமனையில் இருந்தபோது எல்லா தலைவர்களும் அரசியல் அப்பாற்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மக்கள் நீதி மையம் கட்சியின் தலைவர், நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் நடிகர் கமலஹாசன், அதே போல அம்மையார் சசிகலா நடராஜன், காங்கிரஸ் கட்சியினுடைய அதைத்தான் செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார். ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்தபோதே நீங்கள் தான் அறிமுகப்படுத்தினீர்கள். அவர் நீங்களும் இருக்க வேண்டும், வந்திருந்தால் மிகப்பெரிய பேசு பொருளாக அது மாறி இருக்கும். தமிழர் சமுதாயம் மீண்டும் ஒருங்கிணைவதற்கான வழி பிறந்திருக்கும். அதை ஏதோ தெரியவில்லை, தவற விட்டு விட்டீர்கள். ஆனாலும் தொலைபேசியிலே பேசி அவர் நலம் பெற வாழ்த்து தெரிவித்ததற்கும், விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்கள் தன்னுடைய பதிவுகளிலே ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவித்த அந்த நிகழ்ச்சியெல்லாம் மகிழ்ச்சியாக நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வகையிலே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். மீண்டும் மீண்டும் தமிழ் தேசிய களத்தில் நின்று உங்களுக்கு ஒரு அண்ணன் என்ற முறையிலே, எளிய தமிழன் என்ற முறையிலே, எல்லாவற்றையும் கடந்து இந்த தமிழ்நாட்டின் குடிமகன் என்ற முறையிலே ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நம்முடைய தமிழ் தேசியம் ஒன்றுபடுவதற்கு பழைய செய்திகளை கிளறி
உதாரணத்துக்கு யாழ்ப்பாணத்தை நீங்க எடுத்து பாருங்க, உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. சிங்கள கட்சி வேட்பாளரை வெற்றி பெறக்கூடிய நிலை அங்கே உருவாகி இருக்கு. எனவே தமிழ்நாட்டில் மீண்டும் ஆதி தமிழ் குடிகளும் வேளாண்குடி தமிழர்களும், அதாவது நீங்கள் எந்த மக்களுடைய சமூக விடுதலைக்கு போராடுகிறீர்களோ அந்த மக்களும், அந்த மக்களை சூழ்ந்து வாழக்கூடிய மண்ணின் மைந்தர்களான வேளாண்குடி தமிழர்களான வன்னியகுல தமிழர்கள் மீண்டும் சமூக நல்லிணக்கத்தோடு ஒருங்கிணைவதற்காக அருங்குண்டு அன்பு தம்பி ஆற்றல் மறவன் தொல் திருமாவளவர்கள் சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.